guys, hearty welcome for my channel. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். and இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். HRCC வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படி சொல்ல பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. இமேஜ் அண்ட் வீடியோ ஆப்ஷனுக்குள்ள போட்டு ஒரு இமேஜ் ஆர் வீடியோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற 3 டாட் வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து நீங்கள் ஒரு ஷேப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டாட் டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து எல்லாம் ஜூம் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரெக்டாங்கிளோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு கான்ட்ராஸ்ட்குள்ளே போய்ட்டு ஓவர்லே வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்குள்ளே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி லுக்காக வந்துட்டு ஒரு மாதிரி பிரைட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. பிளர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டாக வந்து காஷன் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.400 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. கலர் அண்ட் லைட்லேயே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷரார் காமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளெண்டிங் அண்ட் அப்பாசிட்டி ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதில் வந்து உங்களுக்கு ஃபோர்த்தாக வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு சப்ட்ராக்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து மாறி இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆட் பண்ண பார்த்தீங்களா எக்ஸ்போஷர் அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதோட வேல்யூ வந்து நீங்கள் மைனஸில் வந்து கொண்டு போங்க. ஸோ கொண்டு போய் உங்களுக்கு பிரைட் ஆகும் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் -0.80 வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வந்து கிடச்சிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 CC ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த இமேஜ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அப்புறம் இப்படி ஆச்சு. செகண்ட் ஆட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி வந்து மாறி இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ஈஸியாக வந்து இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோக்கு தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் வீடியோக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்து வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றி தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.